இதுவரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு வரும், அதை கிளிக் பண்ணுங்க. அறுசுவை உணவுடனும் ஆரோக்கியமான உடலுடனும் நீண்டு வாழ இறைவனை வேண்டுகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முகிஸ் கிச்சன். இன்னைக்கு முகிஸ் கிச்சன்ல தட்டை எப்படி செய்யறதுங்கிறத பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்த்துருவோம். இப்ப 1/4 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசி வந்து ரேஷன் அரிசியும் எடுத்துக்கலாம், நல்ல அரிசியும் எடுத்துக்கலாம். இப்ப நான் 1/4 கிலோ பச்சரிசிக்கு 20 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்ப இந்த பச்சரிசியை வந்து 3 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். அதே மாதிரி கடலைப்பருப்பை ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சா போதும். வரமிளகாய் 8 மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை சிறிதளவு எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு. சோம்பு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பெருங்காயம் 1/2 டீஸ்பூன். பூண்டு ஒரு 20 பல்லிருந்து 25 பல் வரலும் எடுத்திருக்கேன். எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அரிசியை வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிருவோம். இப்போ நான் வந்து அரிசியில தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன். நீங்க வந்து எப்போதுமே பச்சை அரிசியை ஃபர்ஸ்ட் ஊற வைக்கும் போதே கழுவிடணும். நீங்க வந்து நல்லா ஊறினதுக்கு அப்புறம் கழுவுனீங்கன்னா அரிசி உடைஞ்சு அதுல உள்ள மாவெல்லாம் போக ஆரம்பிச்சிடும், கரைய ஆரம்பிச்சிடும். அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் ஊற வைக்கும் போதே எப்போதும் கழுவிடுவேன். அதே மாதிரி இப்ப கழுவிட்டேன். இப்ப இதை வந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வைப்போம். ஊற வச்சதுக்கு அப்புறம் இதை நம்ம எப்படி செய்யறதுங்கிறத பார்ப்போம். 3 மணி நேரம் ஆயிடுச்சு, ஊறிடுச்சு. இப்ப நான் வந்து இதை தண்ணியை வடிகட்டி ஒரு வெள்ளை கிளாத்ல இதை உணர வைக்க போறேன். வாங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில இந்த அரிசியை வந்து உணர வச்சிருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் உணரட்டும். இப்ப நல்லா உணர்ந்துருச்சு. இப்ப நம்ம இதுல கை வைக்கும் போது இந்த மாதிரி அரிசி ஒட்டணும். ரொம்ப அரிசி ஒட்டுனுச்சு அப்படின்னாக்க அது வந்து நல்லா காயலன்னு அர்த்தம். இப்ப ரெடியா இருக்கு. இப்ப இதை வந்து நான் மிக்சி ஜாருக்கு மாத்தி மாவா அரைச்சிப்போம். இது வந்து ஒரு ஜார்ல மாத்திக்கிறேன். இப்ப இதை வந்து நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துருவோம். இது பாருங்க, நான் இப்ப அரைச்சிட்டேன் நல்லா நைஸா. இப்ப இதை வந்து ஒரு சல்லடையில சலிச்சுப்போம். ஏன்னா 1-2 அரிசி வந்து இதுல மாட்டி இருக்கும், அதுக்காக தான். இப்ப நான் இதை சல்லடைக்கு மாத்தி சலிச்சிடுறேன். இதை சலிச்சுப்போம். நைஸ் தண்ணிலே சலிச்சுக்கோங்க. ஏன்னா ரவை சல்லடை அந்த மித்ததில் போட்டு சலிச்சிங்கனாக்கா ரொம்ப குறக்குறன்னு இருக்கும். அப்போ உங்களுக்கு தட்டை வந்து நல்லா ஒரு மாதிரி கடுகடுன்னு வர ஆரம்பிச்சிடும். பாருங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி கொஞ்சம் குறன்னு இருக்கும். இது அதில் கலந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம சலிக்கிறது. இப்போ இதையும் மிக்சி ஜாரில் போட்டு மறுபடியும் அடித்து இதோட சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா நைஸாக கிடைக்கணும். இப்போ நம்ம இதில் சேர்க்க வேண்டியது என்னென்னங்கிறத பார்த்துருவோம். இப்போ ஒரு ஜார் எடுத்திருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சிருந்தா 8 வரமிளகாவை சேர்த்துப்போம். அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிருந்த பூண்டுல பாதி பூண்டை இதோட சேர்த்துருவோம். மீதி பூண்டை நான் வந்து நசுக்கி எடுத்துக்கிறேன். இந்த பூண்டை வந்து நம்ம நசுக்கி எடுத்துப்போம். இப்ப இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துப்போம். பாருங்க, இப்ப நல்லா நைஸா அரைச்சி எடுத்தாச்சு. இப்ப இதை வந்து மாவோட சேர்த்துருவோம். இப்ப நம்ம இப்ப அரைச்ச அந்த மிளகாவை இதோட சேர்த்துருவோம். நசுக்கின பூண்டு 1-2 நசுக்கின சோம்பு, கருவேப்பிலையை வந்து பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அது கொஞ்சம், பெருங்காயம், உப்பு தேவையான அளவு. உப்பு வந்து நீங்க டேஸ்ட் படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு வேணுமோ அதை போட்டுக்கோங்க. இப்ப இதோட கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை எல்லாத்தையும் பிசைஞ்சிருவோம். ஃபர்ஸ்ட் இதை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துப்போம். இதோட நம்ம வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கணும். இப்ப கடலைப்பருப்பையும் இதோட சேர்த்துருவோம்.
சேர்த்து இது எல்லாத்தையும் ஒன்றா பெசரிப்போம். பெசரிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம். இப்போ பெசரிட்டேன். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்திடுவோம். இதை வந்து நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணும். நீங்கள் பெசரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணுங்கிற அளவு தண்ணியை சேர்த்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இந்த பதத்தில் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சீட்டில் எண்ணெய் தடவி அதை ரெடி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு ஒயிட் துணியாக இருந்தாலும் அதை வந்து அதுலேயும் தட்டலாம். இப்போ எப்படி தட்டுறதுங்கிறத பார்ப்போம். நான் இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு தாச்சி வச்சு எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சுடட்டும், அதுக்குள்ளேயே நம்ம இதை வந்து தட்டி எடுத்துப்போம். இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து 2 உருண்டை வச்சுருக்கேன். இப்போ இந்த சீட் இப்படி மடித்து அடி தட்டையாக உள்ள டம்ளர் இல்லை வேறு ஏதாவது கிண்ணி இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் கையில் தட்டுறதா இருந்தாலும் தட்டலாம். நீங்கள் பாருங்கள், இப்படி வச்சு லேசாக அழுத்தம் கொடுங்க. ஒரே மாதிரி எல்லா சைடும் ஈவனாக இருக்கணும், ஒரே அளவில். இப்போ பாருங்கள், இதை தட்டிட்டேன். எல்லா சைடும் ஒரே அளவாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஃபோர்க் யூஸ் பண்ணி சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி அமுக்கி விடுங்க. ஏன்னா அப்போ தான் எண்ணெயில் போடும்போது உப்பி வராது. இந்த மாதிரி போட்டிங்கனாலே போதும். நான் மித்த எல்லாத்தையுமே இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தட்டையை இதில் சேர்த்துருவோம். மெதுவாக போடுங்க, ஏன்னா கையில் எண்ணெய் தெரிச்சிடும். ரொம்ப ஹை ஃப்ளேம்லையும் வைக்க வேணாம், ரொம்ப லோலையும் வைக்க வேணாம், மீடியமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வேகும். இல்லைனாக்கா உங்களுக்கு வந்து இது வேகாது, சீக்கிரம் கரிஞ்சிருக்கும், ஒழிஞ்சு அது வெந்து வராது. இப்போ நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன், வேகட்டும். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ மறு சைடு திருப்பி விடுவோம். இப்போ இது நல்லா மறுபடியும் பின் சைடு வேகட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நான் வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அட்டகாசமான சுவையில் நம்ம செஞ்ச தட்டை ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்க முதல் பெரியவங்க வரலும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஸ்நாக்ஸாகவும் இருக்கும், தீபாவளி பலகாரமாகவும் இருக்கும். நீங்கள் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், நல்லா மொறு மொறுன்னு இருக்குது. ஈஸியாக இது வந்து சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.